நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறவராக அவர் வருகிறார். அந்த மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறவராக வருகிறார். உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இயேசு ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் போது, இயேசு ஒரு இடத்திற்கு வரும்போது அங்கே சில இழப்புகளும் உண்டாகிறது. சில காரியங்களை தியாகம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வேத பகுதி அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நமக்கு தெரியும், சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் அங்கு சொல்லுகிறது. சகேயுடைய சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம். ஆனால் சகேயு யார் என்றொரு கேள்வியை கேட்டால், லூக்கா 19வது அதிகாரம் 7வது வசனம் சகேயுவை குறித்த ஒரு அழகான காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. அதை கண்ட யாவரும், அதாவது 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சகேயு ஆசைப்பட்டு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அவன் அமர்ந்திருந்தான். இயேசு அந்த வழியாய் வந்து சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இவனுக்கு போனஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆகா, நாம் அவரை பார்க்கத்தான் போனோம், ஆனால் இப்போ அவர் நம்ம வீட்டிலேயே ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி சந்தோஷமாக மரத்தை விட்டு கீழே இறங்கி அவரை அழைத்து கொண்டு போகிறான். இதை ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஐயோ, இவன் மகா பெரிய பாவி ஆயிடுச்சே, இயேசு பரிசுத்தராகிவிட்டதே, இயேசு பரிசுத்தர், ஆனால் அவன் மகா பெரிய பாவி. இந்த பரிசுத்தருக்கு பாவியினுடைய வீட்டில் என்ன வேலை? இந்த பாவி கூட அவர் தங்கும்படி போனாரே என்று சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். அப்போ சகேயு யாருன்றது இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவன் மகா பாவி. அவ்வளவு மோசமான ஒரு பாவியோடு இயேசு போயிட்டு இருக்கிறார். இயேசு போகும்போது சகேயு சொல்றான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன். அவன் சொல்ற காரணத்தை பாருங்க, அவன் சொல்ற காரியத்தை பாருங்க. என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன், மீதி பாதி இருக்கு. அதுல நான் அநியாயமா யார்கிட்டையாவது வாங்கினது உண்டானால் 4 மடங்கு அதிகமா அவர்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன். நல்லா கவனிச்சு பார்த்தா இயேசு சகேயுவை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சகேயுவே, உன் ஆஸ்தியை நீ பாதி ஏழைக்கு கொடுத்துருப்பா, நீ யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்த 4 மடங்கு நீ அதை திரும்ப கொடுத்துரு. இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லலை சகேயுவிட்ட. ஆனா இயேசு சகேயுவோடு கூட இருந்தபோது இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்த அக்கினி, பரிசுத்த அக்கினி சகேயுவை பட்சிக்க ஆரம்பித்தது. சகேயுவுக்குள்ளாக பாவ உணர்வை அது கொண்டு வந்தது. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அது கொண்டு வந்தது. அநியாயமாய் வாங்கியிருந்த அதெல்லாம் 4 மடங்கு திரும்ப செலுத்தணுன்ற எண்ணத்தை கொண்டு வந்தது. அந்த எண்ணம் உள்ள வந்த உடனே சகேயு தன்னுடைய ஆஸ்தியில பாதியை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான் ஏழைகளுக்கு. மீதி இருக்கிறதுல 4 மடங்கு அதிகமா, நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு அதிகமா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஒருவேளை சகேயுனுடைய மனைவி அதை கேட்டுக்கொண்டிருந்திருப்பாள் என்றால் அவளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. சகேயுடைய மனைவி ஒருவேளை சகேயுனிடத்தில் கூறி இருக்கலாம், நீர் இயேசுவை பார்க்கும்படி தானே சென்றீர், இயேசுவை பார்த்தோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம அவரை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீர்? அவர் வந்த உடனே இப்ப நம்முடைய ஆஸ்தியில பாதி போயிடுச்சு, மீதி இருக்கிறதுல நிறைய அநியாயமா வாங்கினவங்கிட்டலாம் போயிடுச்சு, இப்ப கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை சகேயுனுடைய மனைவி சகேயுனிடத்திலே பேசி இருக்கலாம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நமக்குள்ளாக வரும்போது, இயேசு நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக வரும்போது, நம்முடைய தொழிலுக்குள்ளாக வரும்போது, நம்முடைய ஊழியத்திற்குள்ளாக வரும்போது சில காரியங்கள் நம்மை விட்டு வெளியே கட்டாயமாக போகும். கட்டாயமாக அவைகள் சென்றுவிடும். அவைகள் சென்றுவிட வேண்டும் நம்மிடத்தில் இருந்து. அப்பொழுது நமக்கு சில நஷ்டங்கள் வருகிறது போல தோன்றலாம், சில இழப்புகள் வருகிறது போல தோன்றலாம்.
ஆனால் அந்த இழப்புகளுக்கும் நஷ்டங்களுக்கும் பயந்து இயேசு வேண்டாம் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க, இயேசு வேண்டாம். ஏன் தெரியுமா? நமக்கு தெரியும், நம்மிடத்திலிருந்து சில காரியங்கள் வெளியே போகிறது என்றால் அவைகள் நமக்கு ஆசீர்வாதமான காரியம் அல்ல. அவைகள் சாபத்தீடானவைகள், நமக்கு வேதனைகளை கொடுக்கிறவைகள். எனவே அவைகள் நம்மை விட்டு வெளியே போகிறது. எவைகளெல்லாம் வெளியே போகிறதோ அதற்கு பதிலாக அவைகளை காட்டிலும் நன்மையானவைகளை தருகிற இயேசு நமக்கு உண்டு. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இந்த இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும்.